முடிச்சு விடுங்கப்பா இந்த சீரியல் ஜவ்வா இழுக்குது அப்படின்னு நிறைய பேர் பாக்கியலட்சுமி சீரியலை பார்த்து புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரு எப்ப என்ன சொன்னாலும் இந்த சீரியல் இப்போதைக்கு முடிய போறது இல்ல. ஏன் சொல்றேன்னா, இந்த சீரியல் அதிகமான பார்வையாளர்களை பெற்று டிஆர்பி ரேட்டிங்ல ஒரு நல்ல இடத்துல இருக்கு. அதை வச்சு அவங்க நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த பாக்கியலட்சுமி தன்னோட சமையலை நிறுத்தப் போறதே இல்ல. இந்த பேக்குலட்சுமிய சமயக்கட்டுல வச்சே 5 வருஷத்தை ஓட்டிட்டாங்க. எப்பா உலக மகா சமையல்காரி, இந்த ஈஸ்வரி பண்ற அட்டகாசம் தாங்க முடியலப்பா. பேசாம ஈஸ்வரிக்கு 2வது கல்யாணத்தை பண்ணி வச்சு சீரியலை முடிச்சு விடுங்கப்பா அப்படின்னு எல்லாரும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. தாறுமாறா இந்த சீரியல்ல என்னவெல்லாமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சீரியல் மூலமா என்னதான் சொல்ல வராங்களோ அப்படின்னு இன்னொரு கூட்டம் மக்கள் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. சீரியல் முடியுதோ இல்லையோ நம்மள முடிச்சு விட்டுடுவாங்க. வர வர பாக்கியா ஹேர் ஸ்டைல் மாறிக்கிட்டே வருது. பார்க்க நல்லாதான் இருக்கு. ஆனா ஒண்ணுமே இல்லாத பாத்திரத்துல வெறும் கரண்டிய வச்சு கிண்டி கிண்டிய பெரியாளாயிட்டீங்க பாக்கியா. உண்மையிலேயே பாக்கியா பாவம்தான். கடைசி வரை இந்த கிழவி ஈஸ்வரி கிட்ட இருந்தும் மீச இல்லாத முழுக்கு மூஞ்சி கோபிக்கிட்ட இருந்தும் விடுதலையே இல்லாம போச்சு. நல்ல வேளை ராதிகா, கிரேட் எஸ்கேப். ஏண்டி, வீட்டுல இருக்கிற மத்தவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லுவ, ஆனா நீ மட்டும் ரெஸ்டே எடுக்காம வேலை பார்க்கறதுக்கு நீ என்ன வேற்றுக்கிரக வாசியாடி பேக்குலட்சுமி. லஞ்ச் செஞ்சு வச்சுட்டு ரெஸ்டாரண்ட் போவாளாம். போவடி போவே. கேக்குறவன் கேணையனா இருந்தா நீ சாப்பிடாம தூங்காம 24 மணி நேரமும் வேலை செய்வடி செய்வே. அது சரி, காலி சட்டிய உருட்டுற மாதிரி நடிக்கிறவளுக்கு கஷ்டமாவா இருக்க போகுது. சண்டால பாவிங்க காலையில டீ காஃபி குடிக்கிறது, மேசையில சாப்பிட வர்றது, இத மட்டும் டெய்லி கரெக்டா பண்ணுதுங்க. பாக்கியாவுக்கு கிழவிய பத்தி தெரிஞ்சது கூட அந்த முழுக்கு மூஞ்சி கோபிக்கு தெரியல. நாசமா போனவன். இப்போ எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க. அந்த இனியா பொண்ணு வேற இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அது வெளியே தெரிய வரும். அது உடனே பெரிய பிரச்சனையாகும். உடனே இனியா பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிடும். கிழவி எழில குழந்தை பெத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவா. உடனே மறுபடியும் அவன் வீட்டை விட்டு போயிடுவான். ஜெனி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு செழியன் அங்க ஓடிடுவான். மறுபடியும் முதல்ல இருந்து வருவாங்க. ஐயோ, இவங்க பண்ற அலப்பற தாங்க முடியல சாமி.